ஃபினான்சிங் கேட்டகரியில் எம்பிபிஎஸ் சீரியஸில் அடுத்து பார்க்க போகிற கல்லூரி சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ். இந்த கல்லூரி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். முக்கியமாக கேர்ள்ஸுக்கு நிறைய பிரமாதமான எல்லா இன்ஜினியரிங் காலேஜ், உமன்ஸ் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ், உமன்ஸ் காலேஜ், அந்த மாதிரி நிறைய சேஃப்டி ஃபிக்சர்ஸில் சுவாமி விவேகானந்தா நிறைய பேர் விரும்பி எடுக்கிற ஒரு கல்லூரி. பட் அதுக்காக மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் கோயெடு தான் இருந்தாலும் கூட அந்த கல்லூரி நிறுவனத்தை தமிழ்நாட்டில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ கல்லூரி பற்றி சில தகவல்களை நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2021. மொத்த இடங்கள் 150 இடங்களோட ஆரம்பிக்கப்பட்டது. பிஜி கோர்சஸ் எதுவும் கிடையாது. சீட் மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரியில் வர கல்லூரிங்க அப்படிங்கிறதுனால 65% கவர்மெண்ட் கோட்டா, மொத்தம் 90 இடங்கள். அதில் ஓசியில் 28 இடங்களும், பிசியில் 24 இடங்கள், பிசிஎம்ல 3 இடங்கள், எம்பிசியில் 18, எஸ்சியில் 14 இடங்கள், எஸ்சிஏ 2 இடங்களும், எஸ்டியில் 1 இடங்கள், மொத்தம் 90 இடங்கள் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் ஒரு 7 இடங்களை அரசு பள்ளி மாணவர்களுக்காக கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் என்ஆர்ஐ மாணவர்கள் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ 30 இடங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும், என்ஆர்ஐல 23, மொத்தம் 53 இடங்களும் சீட் மேட்ரிக்ஸில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 150 இடங்கள் இது மாதிரி பிரிக்கப்பட்டிருக்கு. சார் கவுன்சிலிங் எப்படி சார் நடந்திருக்கு, கவுன்சிலிங்கோட கட் ஆஃப்லாம் எப்படி சார் இருந்திருக்கு அப்படின்னா, ஓசியில் எந்த ஒரு சீட் அலாட் பண்ணணும், எந்த ரவுண்ட்லையுமே அலாட்மெண்ட் ஆகலை. பட் பிசியில் ஆல்மோஸ்ட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மற்ற கல்லூரிகளில் பார்க்குற கல்லூரியோட இது கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ சுவாமி விவேகானந்தா ரொம்ப ரொம்ப டிமாண்டபிள் காலேஜ்னு இதுலேயே நமக்கு தெரியுது. ரவுண்டு 1ல் பிசியில் 520 மார்க், ஏன்னா 488, 490 மார்க்கில் இருக்கிற கல்லூரிகள் இருக்கிறாங்க. இதனால் இந்த கல்லூரி 520 மார்க் வரைக்கும் கட் ஆஃப் போகுதுன்னா காரணம் மக்களோட எதிர்பார்ப்பு, நிறைய பெண் குழந்தைகளோட எதிர்பார்ப்பு. அதே போல் பிசிஎம் 503 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. எம்பிசி 498 மார்க்கு, எஸ்சி 409, எஸ்சிஏ 336, எஸ்டியில் 337 மார்க் வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. எல்லாமே நல்ல கட் ஆஃப் தான். ஈவன் தோ ரவுண்ட் 2ல் ஓசியில் எந்த அலாட்மெண்ட்டும் இல்லை. பிசியில் 518, பிசிஎம் 503, எம்பிசியில் 495, எஸ்சி மாணவர்களுக்கு 405 மார்க்கும், எஸ்சிஏ 336, எஸ்டி 337. ரவுண்ட் நம்பர் 2. ரவுண்ட் நம்பர் 3ல எந்த மாற்றமும் இருக்காது. எப்போதும் சொன்ன போல 518 மார்க். ஓசியில் இடங்கள் இல்லை. பிசியில் 518 மார்க்கு, பிசிஎம்ல 503 மார்க்குகள், எம்பிசி 495, எஸ்சி 405 மார்க்கு, எஸ்சிஏ 312, எஸ்டி 337. ரவுண்ட் நம்பர் 3. மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்னால ரவுண்டு 1ல் 447 மார்க் வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. ரவுண்ட் நம்பர் 2ல் பெரிய மாற்றங்கள் இல்லை, 438. எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணாங்க. ரவுண்ட் 3ல் எந்த ஒரு அப்கிரேடேஷனும் இல்லை. ஸோ கல்லூரியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஆளுமை திறன் கொள்ள மிகப்பெரிய கல்வி நிறுவனம். தைரியமாக போல்டாக இந்த கல்லூரியை தைரியமாக எடுத்துக்கலாம். ஃபார் த சேஃப்டி ஃபீச்சர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெடிக்கலோடைய ஹாஸ்பிட்டலுடைய ஃபெசிலிட்டி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நல்ல தரமான கல்லூரிகளை பற்றி நாம் சொல்வதில் எனக்கு மிகப்பெரிய பெருமை. அதனால் இந்த கல்லூரியை பொறுத்தவரை நீங்கள் ஹை ப்ரியாரிட்டைஸிலே வைக்க முடியும். ஒரு பிஜி கல்லூரிகளை வரிசைப்படுத்தி முடித்த பிறகு நான் பிஜி கேட்டகரியில் இருக்கிற ரீசெண்ட் ஒரு 4 வருஷம் இருக்கிற கல்லூரிகள் அடையாளப்படுத்தும் போது இதை முதன்மை கல்லூரியாக ப்ரிப்பேர் பண்ணுவது மேபி என்னோட ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இன்ஸ்டண்ட்டாக என்னோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும். நான் சடனாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், நீங்கள் லேட்டாக பார்க்குறதுக்கும் நான் சடனாக கொடுக்கும்போது பார்க்குறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஃபார்வர்ட் பண்ணி வைங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.